ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன் லைலா. ஐயோ, ஆப்ரேஷன் லைட்னாலாம் வித்தியாசமாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நடிச்சிருக்கிறாருன்னா ஸ்ரீகாந்த், சதிகா சர்மா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாரரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி சொல்லலாம். இது வரைக்கும் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து முக்கியவாசி வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமானத்தோடு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹாரரான ஒரு ஃபிலிம். ஹாரரான ஃபிலிம்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ஹாரர் ஃபிலிம் பார்த்துருப்போம். இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இந்த பேய் வந்து இருக்குது. இந்த ஸ்கூலில் எங்கே இருக்குன்னா பாத்ரூம்லேயே இருக்கும். இல்லடா பாத்ரூமில் பேய் இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து வேக்கத்தைக்கும். அந்த பாத்ரூமில் வித்தியாசமான ஒரு பேய் வந்து இருக்குது. அந்த பேய் வந்து வாட்ச்மேன் யார் இருப்பார்னா, அந்த ஸ்கூலுக்கு வந்து வாட்ச்மேனாக இருப்பார். யார் இருப்பார்? நம்ம இமான் நினச்சிருப்பார். அந்த இமான் நினச்சி பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து ஒரு காமெடியும் பயங்கரமாக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் பேய் வந்து அந்த இமான் நினச்சி அடித்து துவைச்சி என்ன தான் பண்ணாலும் அவர் அந்த வேலையை விட்டு நிற்கினா கூட அங்கே உள்ள நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவர் 2 மாதம் சம்பளத்தை முதக்குள்ளேயே வாங்கியிருப்பார். அதனால் அவர் வேலையை விட்டே போக முடியாத சூழ்நிலையில் வந்து அங்கே அமுட்டிருப்பார். அதனால் அந்த பேய் வந்து அவரை மட்டும் விட்டு வச்சுருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் துவைக்கணும் நினைக்கணும் அந்த பேய் வந்து அவரை வந்து துவைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காமெடி கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் எப்படி உருவானுச்சுன்னு கேட்டோன்னா, முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் வந்து பிள்ளைங்களை வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு தான் இந்த பேய் படத்தில் வந்து நம்ம கான்செப்டை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்துலையும் அதே மாதிரி கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனான டீம் என்னென்னா, யார்? நம்ம ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுவார்னா, இங்கே வந்து ஒரு வாத்தியார் வருவார். வாத்தியாரை வந்தவொடனே அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிப்பார். அந்த பொண்ணை காதலித்தவனையும் அந்த பொண்ணும் இவங்களை வந்து ரொம்ப வந்து காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம இமான் அண்ணச்சிக்கு வந்து நைட் ஆனால் என்ன ஆகுனா, வெவ்வேறு உருவத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உருவத்திலே வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து இந்த பொண்ணு தான் பேய் நினச்சிட்டு இவர் வந்து ஏற்பாட்டை என்ன பண்ணுவார்னா, எப்போதாலும் பயந்துக்கிட்டே இருப்பார். ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த பொண்ணு வந்து சில மாற்றத்தில் வந்து காட்சி அமைக்கும். லாஸ்ட்டில் வந்து ஸ்ரீகாந்த் உருவத்திலே வரும். இந்த பேய் காட்சியை பார்த்துனா நமக்கே வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். என்னப்பா இது எல்லா உருவத்துலையும் இந்த பேய் வருது, யாருப்பா இந்த பேய் அப்படின்னு நமக்கு தோணும். இப்படின்னு தோணையில் தான் என்ன ஆகுனா, கடைசியில் வந்து இந்த பேய் வந்து யாருன்னு சொல்லப்போனால், ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற ஒரு டீச்சர் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு பெரிய ஹெட்மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் ஸ்கூலில் வந்து இன்சார்ஜாக. அவர் தான் இந்த பொண்ணை வந்து என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படி தான் முக்கியமான கான்செப்டே இருக்குது. இந்த பொண்ணை வந்து மோட்டிவேஷனாக முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வந்து இது பண்ணி தப்பாக நடந்து அந்த பொண்ணை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் அந்த பொண்ணு வந்து சம்மதிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு தான் முதல்ல வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு. 2வது ரேங்க் எடுக்கிற ஒரு பொண்ணு வந்துருக்கு. அந்த பொண்ணோட அப்பா தான் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு ஆசிரியரை வந்து வேலை பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பொண்ணு வந்து முதல்ல வந்து ரேங்க் எடுக்குதே, நம்ம பொண்ணு ரேங்க் எடுக்கலையே அப்படி சொல்லிட்டு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த பொண்ணை வந்து எதாவது பண்ண நினைப்பார். யார் வந்து இந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறா அப்படிங்கிறத இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ட்விஸ்ட்டும் வேறு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தனால இந்த படம் வந்து சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவி சொல்லலாம். அந்த பேய் வந்து யாரையுமே ஒன்றும் செய்யாது. அது மட்டும் இல்லாமல் இமான் அண்ணச்சி வந்து என்னதான் தாக்குனா கூட ஒரு டம்மி பீஸ் மாதிரி அவங்க மறுபடியும் வந்துடுவார். அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க, உள்ளே போவாங்க செய்வாங்க. என்னப்பா பேயா இருக்கா? பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு போவாங்க. 2 பேரும் அடி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இமான் அண்ணச்சி வந்து கதவை திறக்கிறது, கதவு போட்டுறது, பேய்க்கு ஒரு டூட்டியாக இருக்குப்பா, நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கப்பா வந்து வாட்ச்மேன் டூட்டில் வந்து அதை கதவு மூடி போய்கிட்டே இருப்பார். இது வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டாக கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த பேய் வந்து யார், இதுக்கு மேலே என்ன நடக்குது, இந்த பொண்ணு யார், ஸ்ரீகாந்த் வந்து இந்த கான்செப்டில் ஏன் வராரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் வந்து துப்பறிவும் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக வந்து இருக்கிறாரு. அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டும் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்த்து வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த கதையை சொல்ல போனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி சொல்லலாம். நேரம் போகிறதே தெரியாது, பார்க்குறதுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, மற்ற படத்தில் வந்து பேய் படம் பார்த்துருப்போம். பேய் படத்தில் வந்து எல்லாத்தையும் அடித்து தூச்சி துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் கொள்ளிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பேய் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை வந்து கொண்டு விட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஸ்ரீகாந்த் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேடத்தில் வந்து சூப்பரான ஹீரோ வந்து நடிச்சிருக்கிறாரு. இதுதான் வந்து நம்ம மோட்டிவேஷனான ஒரு சூப்பரான ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம மசாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டினா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஹாரரான ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம்.